என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? ஏங்க வெளியே நிக்கிறீங்க? வாங்க ஒரு கட்டிங் போடலாம். எது கட்டிங்கா? அக்கா, நான் இந்த கட்டிங் சொன்னேன். ஐய நான் 50 கிட்ட வெட்ட மாட்டேன், 90 கிட்ட தான் வெட்டுவேன். ஆமாவா? இருங்க, என் தங்கச்சி அவர் சொல்றேன். கூப்பிங்களாக்கா? ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அது எப்படி விழும் தெரியுமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு ரொம்ப எமர்ஜென்சி. ஏன் வயித்த கலக்கிச்சா? ஐயோ பொண்ணு பார்க்க வராங்க, எனக்கு அதனால அழகா முடி வெட்டணும். இந்த மோன கை வச்சாங்க போனதுல தெரிவிக்க விடுறாங்க. சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி வெட்டணும்? எனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி வெட்டணும். என்ன முழிக்கிறீங்க? இல்ல, முடிய மாத்திரலாம். ஆனா மூஞ்சி ரொம்ப அடி வாங்கியிருக்க. முடியுமா முடியாதா? இதான் ரொம்ப பேருக்கு இருக்கிற கெட்ட பழக்கம். ஏதாவது போட்டோ பார்த்துட்டு இதே மாதிரி முடி ஸ்டைல் பையனும் கேட்கறது. ஆனா அந்த முடி ஸ்டைலும் கலர் ஸ்டைலும் நம்ம மூஞ்சிக்கு செட் ஆகுமான்னு நினைக்கிறதே இல்ல. அவன் மூஞ்சிக்கும் கலருக்கும் இது செட் ஆயிருக்கும். அதே மாதிரி நம்ம வெட்டணும் போய் மோப்பு கட்டை எடுத்து தலையில வச்சு மோப்பு கட்டை பேய் மாதிரி அழைச்சிட்டு இருப்பீங்க. கண்ணாடி முன்னாடி நின்னா தள்ளாடி தள்ளாடி பார்க்க அழகா வெட்ட வெட்ட. Welcome to Shivani Signature Barbers. Walk in rough, walk out sharp. பாருங்க எப்படி இருக்குன்னு. அட தேனடா. ஐஸ்வர்யா ராய்ல தப்பி மோப்பு கட்டை பேயேதான். சீக்கிரமா வாடி, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா. ஓகே. இன்னும் யாரு வரா? இல்ல, நாளைக்கு என் பொண்ணு பார்க்க வராங்க, அதான் வர சொன்னேன். பொண்ணா? அப்ப நீங்க பொண்ணு இல்லையா? நான் பொண்ணோட அம்மா. கடவுளுக்கு வரும்போதே நினைச்சேன் பசாபரம் குளோரி மாதிரி ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு. இப்பெல்லாம் கல்யாண பொண்ணை விட கல்யாண பொண்ணு அம்மா தான் பொண்ணுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கிளம்புறீங்க. நாளைக்கு என்ன பொண்ணு வீட்டுல பாத்துட்டு ஓன்னு சொல்லுவாங்களா? ஓன்னு சொல்ல மாட்டாங்க, கவுன்னு சொல்லுவாங்க. அட ஜாடு கட்ட பிசாசு பொண்ணா.